கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை அறிவோம். அந்த சத்திய திருவசனம் நம்மை அனுதினமும் பரிசுத்தப்படுத்தி நித்தியத்திற்கு நேராக கொண்டு போகும். இந்த நாள் தியானத்திற்கென்று கர்த்தர் சபைக்கு கொடுத்த 5 விதமான ஊழியங்களை குறித்து நாம் தியானிப்போம். எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 12-13 நாம் வாசிப்போம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷ ஊழியர்களாகவும் சிலரை மேய்ப்பர்களாகவும் சிலரை போதகராகவும் கர்த்தர் ஏற்படுத்தினார். பாருங்க, சபையினுடைய பக்தி விருத்தி அடைவதற்காக அப்ப சபைக்குள்ள 5 விதமான ஊழியங்கள் இருக்க வேண்டும். சபை பக்தி விருத்தி அடைவதற்காக 5 விதமான ஊழியங்களை சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். முதலாவதாக அப்போஸ்தலர். இந்த அப்போஸ்தலர்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன பண்ணும்? சுவிசேஷங்களை அறிவிக்க வேண்டும். சகல ஜாதிகளும் சுவிசேஷத்தை அறிந்த பிறகு அவர்களை சீஷர்களாக மாற்ற வேண்டும். இவர்கள் சீஷர்களாக மாற்றி திரளான ஆத்துமாக்களை வழிநடத்துகிற ஊழியக்காரர்களாக அவர்களை அபிஷேகம் செய்துவிட்டு அவர்கள் கடந்து போக வேண்டும். இது அப்போஸ்தலருடைய ஊழியம். தீர்க்கதரிசியினுடைய வேலை என்ன? தேவனோடு அனுதினமும் சஞ்சரிக்கணும். அவர்கள் தேவனோடு முகமுகமாய் பேசணும். உலகத்தில் இனி வரப்போற சம்பவங்களை குறித்து தேவ ஆவியானவர் என்ன காரியங்களை அவர்களிடத்தில் வெளிப்படுத்துகிறார்களோ அந்த காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? சத்தியத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். தேவன் பேசுகிற காரியங்களை குறித்து அவர்களிடத்தில் சம்பாஷணை செய்ய வேண்டும். இது தீர்க்கதரிசிகளுடைய வேலை. அவர்கள் எப்பொழுதும் தேவனோடு காத்திருந்து அனுதினமும் தேவனோடு சஞ்சரித்து அவர் பேசுகிற வார்த்தைகளை குறித்து எப்பொழுதும் கவனம் உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். இவருடைய வேலை என்ன என்று பார்ப்போமானால் தீர்க்க தரிசனங்களை உரைப்பதுதான் இவர்களுடைய வேலை. இவர்களை தீர்க்க தரிசனத்திற்காக கர்த்தர் சபையில வைத்திருக்கிறார். பாருங்க, சுவிசேஷ ஊழியம். நீங்கள் சுவிசேஷ ஊழியங்களை செய்தால் மாத்திரம்தான் பாருங்க சத்தியம் அறியக்கூடாதபடிக்கு மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிற அந்நிய புறஜாதி மக்களிடத்திற்கு கடந்து போய் தேவன் எதற்காக இந்த பூமியில வெளிப்பட்டார், இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக இந்த பூமியில ரத்தத்தை சிந்தினார், அந்த மகிமையுள்ள என் தேவனாகிய கர்த்தர் எதற்காக மாமிசத்தில் வெளிப்பட்டார், அவர் எதற்காக இந்த பூமியில பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார் என்பதை குறித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவானவர் இழந்த போனதை தேடவும் ரட்சிக்குமே அல்லாமல் பாவிகள் அவர் ரட்சிப்பதற்காக இந்த பூமியில வந்தார் என்பதை குறித்து அவரை குறித்து பிரசங்கத்தை என்ன பண்ணணும்? சுவிசேஷங்களை அறிவிக்க வேண்டும். இந்த சுவிசேஷங்களை புறஜாதி மக்களிடத்திலும் அந்நிய ஜாதியின் இடத்தில் போய் சுவிசேஷங்களை அறிவிக்கும் போது அவர்கள் சத்தியத்தை அறிந்து அனுதினமும் அவர்கள் சபையிலே சேர்க்கப்படுவார்கள். இப்படி சபையிலே சேர்க்கப்பட்ட பிள்ளைகளை மேய்ப்பனானவன் அனுதினமும் தேவனுடைய திருவசனங்களை கொடுத்து இந்த சத்திய வார்த்தைகளை அவர்களுக்கு போதித்து அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் பாருங்க நித்திய ஜீவனிலே கொண்டு போவதற்காக இந்த போதகர் என்ன பண்ணணும்? இந்த மேய்ப்பர்கள் தேவனுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு போதித்து சத்திய வார்த்தைகளுக்கு நேராக அவர்களை வழிநடத்தி அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நேராக வழிநடத்துகிற ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் தான் மேய்ப்பர்கள். இவர்கள் சபையில் உள்ள விசுவாசி பிள்ளைகளை மேய்த்து இவர்கள் என்ன பண்ணுவாங்க? பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துவாங்க. போதகர்களுடைய வேலை என்ன? இந்த போதகர்கள் அநேக பிள்ளைகளுக்கு சத்திய வேத வாக்கியங்களை என்ன பண்ணுவாங்க? வியாக்கியானங்களை செய்து அநேகருக்கு என்ன பண்ணுவாங்க? சத்தியம் என்ன என்பதை குறித்து வெளிப்பாடுகளை என்ன பண்ணுவாங்க? கொண்டு வந்து இவங்க வேத வாக்கியங்களை என்ன பண்ணுவாங்க? போதிப்பாங்க. டீச் பண்ணுதல், போதகர்களை உருவாக்குவாங்க. அநேகருக்கு என்ன பண்ணுவாங்க? சத்திய வார்த்தைகளை போதிப்பாங்க. இந்த போதகர்கள் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக திரளான ஆத்துமாக்களுக்கு சத்தியம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்து வழி நடத்துவார்கள். இந்த 5 விதமான ஒரு ஊழியம் சபைக்குள் இல்லை என்றால் அது சபையை அல்ல. பாருங்க,
சுயநலத்துக்காக ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சபை கிறிஸ்துனுடைய பக்தி விருத்தி அடைவதற்காகவே சபையில் உள்ள 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த ஊழியங்களை உண்மையும் உத்தமமாய் செய்வோம், தேவ ராஜ்யத்தை கட்டுவோம், இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிற்று, எல்லா பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்துவோம். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகமே மகிழ்ந்து கலிகூறும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் தேவனாகிய கர்த்தர் இந்த சத்தியம் உள்ள வார்த்தைகள் ஊழியக்காரர்களுக்கும் சபைகளுக்கும் கடந்து போகும்போது, சபை இந்த சத்தியத்தை அறியும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பரிபூரணமான விடுதலை சபைக்கு கட்டளிட்டு ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு போதகர்களையும், ஒவ்வொரு அப்போஸ்தலர்களையும், ஒவ்வொரு தீர்க்க தரிசிகளையும், மேய்ப்பர்களையும், போதகர்களையும் கர்த்தர் கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோமா? சோதரிக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, இந்த சத்திய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை எல்லா பிள்ளைகளுக்கும் கடந்து போகட்டும். ஆண்டவரே, உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவன் பலன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.